யாரு யாரு? இஷான் தான் ஃபோன் பண்ணா. ஹலோ இஷான் சொல்லு. கிடைச்சாளா? என்னாச்சு? டேய் என்னடா சொல்ற? என்ன? அட கடவுளே, என்னாச்சுடா? இந்த பொண்ணு இருக்காளே. சரி சரி, நீ வீட்டுக்கு போ, அப்புறம் ஜாக்கிரதையா இரு, சரியா? அவ கிடைச்சாளா? நாராயண சித்தப்பா வீட்டுல சுகானாவால நிம்மதியா தூங்க முடியலையா, அதனால ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி தூங்கிட்டாலாம். அதுவும் மொபைல சைலண்ட் மோட்ல போட்டாலாம். என்ன என்ன? சுஹானா ஆண்டி வாழ்க. தூங்கறதுக்காக ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. அம்மாடி ஸ்னேகா, இந்த பொண்ணு சுகானா எங்க போனாலோன்னு தெரியலையேம்மா. அட அத்தை போகும்போது என்கிட்டயே சொல்லிட்டு போல, கீழே போறேன்னு தான் சொல்லிட்டு போனா அவ. ஒருவேளை அவ நம்ம பேசுறத தப்பா எடுத்திருப்பாளோ? அப்படிலாம் எதுவும் இருக்காது. நாம அவகிட்ட அந்த மாதிரி தப்பா எதுவும் பேசவே இல்லையே. அப்புறம் அத்தை எனக்கு ஒரு டவுட். எனக்கு என்னமோ அவ இஷானை விட வயசுல பெரியவளா இருப்பான்னு தோணுது. நான் அதை அவகிட்ட சொன்னா இல்ல. அப்புறம் தப்பாலாம் எதுவும் நினைக்க மாட்டா. அட சுஹானா, வா இஷான், வந்துட்டியா? எங்க போன நீ இவ்ளோ நேரம்? நாங்க எல்லாரும் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டோம் தெரியுமா? இங்க பாருங்கப்பா, சுகானா கிடைச்சிட்டா. இன்னைக்கு எங்களை படாத பாடுபடுத்திட்டமா. நாங்க உன்னை எங்கெல்லாம் போய் தேடணும் தெரியுமா? கடவுளே, அங்க டெல்லியே ஆடி போச்சு. இப்பதான் உங்க மாமனார் ஆலோக் போன் பண்ணாரு. ஏமா எங்க போயிருந்த? அது வந்து ஒண்ணு இல்ல, இவளுடைய சின்ன வயசு ஃப்ரெண்ட் யாரையோ பாத்துட்டாலாம். அவ ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருக்கா. சரி, ஆனா போனை ஏன் எடுக்கல? அங்கிள் தானே சொன்னாரு ரோமிங்ல போன் எடுக்க கூடாதுன்னு, ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்னு. லோக்கல் 30 பைசா, அப்புறம் ரோமிங் 1 ரூபாய் பெர் மினிட். பத்தியா, என் பொண்ணு எவ்வளவு புத்திசாலியா இருக்கா பாரு. இதுதான் மும்பையோட எஃபெக்ட். நல்ல எஃபெக்ட். இத பாருப்பா இஷான், நீ ஒரு லோக்கல் நம்பர் வாங்கிக்கோ. ஒரு நம்பராவது வாங்கி வச்சுக்கணும்பா. எப்படியோ அந்த ஆண்டவன் புண்ணியத்துல சுகானா கிடைச்சிட்டா. நான் என்னென்னமோ நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். அதான் சுகானா கிடைச்சிட்டால. இஷான், நான் உனக்காக ஒரு டிவிடி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் எத்தனை ஆக்டர்ஸா இன்டர்வியூ பண்ணிருக்கணும் எல்லாமே வீடியோவா என்கிட்ட இருக்கு. சரி சரி வா, நம்ம போய் அதை பார்க்கலாம். நான் உனக்கு காட்டுறேன், வா. வாடா, சும்மா வா. சுஹானா, ஐம் சாரியா, நான் தப்பா எதுவும் சொல்லலம்மா. என்னாச்சு, நீங்க ஏன் சாரி சொல்றீங்க? அட கடவுளே, நீ வீட்டுக்குள்ள வரும்போது நான் அத சொன்னல, நீ இஷானை விட பெரியவளா தெரியறன்னு. அதுக்குதான் சாரி. அப்படியா? என் காதுல விழவே இல்லையே. அப்படியா? நான் ரொம்ப நேரமா அம்மா கிட்ட அத பத்தி தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா அவங்க இருக்காங்களே, என்ன திட்டுறாங்க திட்டிக்கிட்டே இருந்தாங்க. என்ன பண்றது, இந்த மாமியாருங்க இருக்காங்களே இப்படித்தான் இருக்காங்க, மோசம். நோ ஸ்னேகா அண்ணி, என் மாமியார் ரொம்ப நல்லவங்க. பெரியம்மா, அம்மா, ராதா அத்தை, they are like my mom. அப்படியா? அப்படின்னா நீ ரொம்ப லக்கி தான். ஆனா என் மாமியார பாரு, நான் நிஜமா சொல்றேன் சுஹானா, இந்த வீட்டை மட்டும் ஒரு தடவை ரீடெவலப்மெண்ட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நான் இவங்க கூட சேர்ந்து வாழவே மாட்டேன். நான் போகவா? I have to take a shower. சரி சரி போ. சுஹானா, நேத்து ராத்திரி நீ சரியா தூங்கிருக்க மாட்டல. நீ ஒரு வேலை பண்ணு, நீ இன்னைக்கு ராத்திரி ஏன் கூட ஏன் ரூம்ல தூங்கு. அதுல வெளியேத்திடுறேன், அவர் இஷான் கூட சேர்ந்து தூங்கட்டும். ஓகே.